அவங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்ம அலுவலகத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த வழக்கில் உடனடியாக நம்ம அதுக்கு ஒரு தீர்ப்பு கிடைத்ததுக்கு பிறகு ஒன்றிய அரசாங்கத்தை விட அந்த பணம் வந்த பிறகு உடனடியாக நம்ம பிள்ளைகளை சேர்க்கணும் அந்த பணியில் நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம். நமக்கெல்லாம் தெரியும் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சான்னு தெரியும். நீங்க யாராவது ஆராய்ச்சி செய்து பார்க்கணும்னா என்சைக்ளோபீடியால உள்ள போய் கொலம்பஸ் அமெரிக்கா, அதுக்கு முன்னால் இருந்த ஆரிஜின் அதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதை எழுதியவர்கள் எல்லாம் ஆங்கில அறிஞர்கள் தான், ஐரோப்பியர்கள் தான். கொலம்பஸ் ஏன் அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தான்? இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்கணும், அதற்கு கிழக்கு நோக்கி வருவதற்கு பதிலாக உலகம் உருண்டை என்று சொல்கிறார்களே, மேற்கு நோக்கி போனா ஒருவேளை இந்தியாவினுடைய பாதை ரொம்ப ஷார்ட்கட்டா இருக்கலாம் என்று நினைச்சுதான் அவன் மேற்கு நோக்கி போனான், அமெரிக்காவை கண்டுபிடிச்சான். ஆனால் அவன் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்க வந்த நோக்கம் என்ன தெரியுமா? அதுவும் கிறிஸ்தவ மதமாற்றத்திற்கு தான். பைபிள்ல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, இயேசுவின் இரண்டாம் வருகை, தி செகண்ட் கமிங் ஆஃப் தி ஜீசஸ். அந்த இரண்டாம் வருகை இயேசுநாதர் எப்போ வருவார்? ஒட்டுமொத்த மனித குலமும் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை நடக்கும். அப்படி ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெரிய நாடு இந்தியா. அப்பயே ஒரு 20-30 கோடி மக்கள் தொகை இருந்திருக்கலாம். இவ்வளவு பெரிய நாடு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாடு, இயேசுவினால ரட்சிக்கப்படாத ஒரு நாடு. ஹீத்தன்ஸ் சொல்லுவாங்க இந்த மதத்தை. அப்போ ஹீத்தன்ஸ் ஒரு இழி வார்த்தை, ஒரு காட்டு மிராண்டிகள், பழங்குடிகள், அவங்க எல்லாம் இருக்கிற ஒரு இடத்துக்கு ஹீத்தன்ஸ் பேரு. அப்படி இந்து மதத்தையே ஹீத்தன் ரிலிஜன் அப்படின்னு தான் முன்னால கிளாசிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படி இந்த ஹீத்தன்ஸ் இருக்கிற இந்த இடத்திற்கு நிறைய பாதிரியார்கள் அனுப்பி இந்தியாவை மதமாற்றம் செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவிற்கு ஷார்ட்கட்ல ஒரு கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொலம்பஸ் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்க வந்தான் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இது யாரோ சங்கி எழுதவில்லை, கிறிஸ்தவர்கள் எழுதி வைத்த புத்தகத்தில் இதெல்லாம் இருக்கிறது. அப்போ நோக்கம் எப்படி இருந்திருக்கிறதுன்னு பாருங்க. இந்த தேசம் கொடுத்த விலை ரொம்ப அதிகம். சுதந்திரத்திற்கு அப்புறம் என்ன நடக்குது? எந்த ஆங்கிலத்தை புகுத்தி இதை டி இந்தியனைசேஷன் பண்ணணும்னு முயற்சி பண்ணானோ அதே ஆங்கிலத்தை பயன்படுத்தின ஒரு மகாத்மா காந்தி, ஒரு விவேகானந்தர், ஒரு பாலகங்காதர திலகர், ஒரு மகான் அரவிந்தர் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை சவால் விட்டு அதை எச்சரித்து அந்த நாகரிகத்தினுடைய அடிப்படை கூட தெரியாம அனுப்பிச்சு வச்சாங்களா இல்லையா? அதே ஆங்கிலத்தை எப்படி பயன்படுத்த முடியும்? அதே ஆங்கிலம் தான். 1835 சார்லஸ் சிவிலியன் எழுதுகிறான், இந்த வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒரு ஹிந்து கூட இருக்க மாட்டான்னு எழுதுறான். பாருங்க இறைவன் எப்படி விதியாக வேலை செய்கிறான். அதே 1835 தான் உருவ வழிபாடு தவிர வேறு எதுவுமே தெரியாத ஆன்மீகத்தை போதித்த ஐயா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவதரித்தது அந்த 1835 அதே வங்காளம் தான். அதனால டெஸ்டினி டிசைட்ஸ் இன் அதர் வேஸ். அப்படி ஒரு சூழலை இங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க. விடுதலைக்கு அப்புறமா அவர்களுடைய நோக்கம் எல்லாம் டி இந்தியனைசேஷன் இல்ல, டி இந்துவைசேஷன். ஒரு இந்துவை இந்துவாக இல்லாமல் செய்வது. ஒரு ஹிந்துவுக்கு இந்து மதம் என்று சொன்னால் அதில் அவனுக்கு பெருமை உருவாக கூடாது. இந்து அடையாளங்களை எல்லாம் அழித்து ஒழித்து விட வேண்டும். எதெல்லாம் இந்து கேரக்டர் இருக்கோ அதையெல்லாம் மறுதளிக்கிறது தான் செக்குலரிசம். அதனாலதான் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு சொல்றாரு, ஐ ஆம் ஏ கிறிஸ்டியன் பை எஜுகேஷன், ஐ ஆம் ஏ முஸ்லிம் பை கல்ச்சர் அண்ட் ஐ ஆம் ஏ ஹிந்து பை ஆக்சிடென்ட். எப்படி பாருங்க, ஐ ஆம் ஏ ஹிந்து பை ஆக்சிடென்ட். இப்படிப்பட்ட வர்ணனைகள் எல்லாம் எங்கே உருவாகிறது? இதுதான் டி இந்துவைசேஷன் பேர். ஏதாவது ஒரு ஹிந்து சம்பந்தம், இந்து தன்மை இருக்குன்னா அதை சர்ச்சைக்குரிய விஷயமா மாத்திரும். டி இந்துவைசேஷன்ல அடிப்படை அதுதான், சர்ச்சைக்குரிய அப்படின்னு நான் மாத்திட்டோம். சில ஊர்ல நிலம் இருக்கும், நம்ம 10 ஏக்கர் வச்சிருக்கோம், 5 ஏக்கர் வச்சிருக்கோம், நம்ம நிலம், அப்பா நிலம், தாத்தா காலத்துல வந்த நிலம், பூர்வீக நிலம், அப்படிலாம் பெருமையா வச்சிருப்போம். அவன் பாப்பா அதுக்கு ஒரு போலி பட்டா ஒன்று தயார் பண்ணிடுவான், பொய்யா ஒரு பத்திரம் கிரயம் பண்ண மாதிரி ஒன்று தயார் பண்ணிடுவான். அவனுக்கே தெரியும் இந்த பொய் பத்திரமும் போலி பட்டாவும் நிக்காது, ஸ்க்ரூட்டினில போயிடும் தெரியும். ஆனா அவனுக்கு ரொம்ப பெரிய பலம் அது. இவன் இந்த நிலத்தை விற்கவே முடியாது. யார் விலை கேட்டு வந்தாலும் அது கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்காது, அதுல ஏதோ பட்டா விஷயத்துல பிரச்சனை இருக்கு, கிரயம் ஏதாவது ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா யாருமே அதை ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண முன் வர மாட்டாங்க. அதை வில்லங்க சொத்தாக மாற்றி விடுவாரு. ஒரு நல்ல சொத்தை வில்லங்க சொத்தாக மாத்திட்டு அதுக்கப்புறமா அதை அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கிக்கிற ஆற்றல் பல ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களுக்கு உண்டு. அதேதான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி. எதெல்லாம் இந்துத்தன்மை உள்ளதோ, எதெல்லாம் இந்த தேசத்தின் பாரம்பரியத்தை தூக்கி நிறுத்துகிறதோ
அதெல்லாம் வில்லங்கமா மாத்திரணும். சர்ச்சைக்குரிய அயோத்தியில ராம ஜென்ம பூமியில சர்ச்சைக்குரிய கட்டிடத்தை எடுத்து என்ன சர்ச்சைக்குரிய? ராமன் பிறந்ததுல என்ன சர்ச்சை இருக்கு? அங்கே கோவில் கட்டுறதுல என்ன சர்ச்சை இருக்கு? சர்ச்சைக்குரிய வந்தே மாதரம் பாடலை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பாடினார்கள் என்பதற்காக வந்தே மாதரம் பாடல் சர்ச்சைக்குரியதா? பாரத் மாதா கி ஜெயன்றா சர்ச்சைக்குரியதா? இதெல்லாம் சர்ச்சைக்குரியது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் வித்தியாசமா ராஜராஜ சோழன் இப்ப சர்ச்சைக்குரிய மன்னரா மாறிடு. சர்ச்சைக்குரியது. இந்து அறநிலையத்துறை சர்ச்சைக்குரியதா மாறி இருக்கு. திருமாவளவன் கண்டுபிடிச்சிருக்கிறாரு சைவ அறநிலையத்துறை, வைணவ அறநிலையத்துறை. ஆனா அவர் சர்டிபிகேட்ல இந்துன்னு தான் போட்டுக்கிறார். இந்து ஆதி திராவிடர்னு போட்டுக்கிறார். அவர் இந்துன்னு போட்டதுனாலதான் அவர் ரிசர்வ் தொகுதியில போட்டியிட முடியுது. அவர் கிறிஸ்தவர் முஸ்லீம்னு போட்டா ரிசர்வ் தொகுதியில அவருக்கு இடம் இல்லை. அவர் எப்படி மாத்துவாரு? சைவ அப்படின்னு போட்டு மாத்துவாரா? வைணவன் மாத்துவாரா? அப்ப எனிதிங் ஹிந்து இட் மஸ்ட் பி டி-இந்துவைஸ்ட். இது ஒரு பெரிய கேம் பிளான். இதனால என்ன ஆகும்? இப்ப நீங்க பாருங்க, இந்து பெண்கள்லாம் கல்லூரியில படிக்கிற பல பெண்களை பார்க்கிறோம். வருஷம் ஆக ஆக நாளாக ஆக அவங்க பொட்டு வைக்கிறதே குறைஞ்சிருச்சு. அப்படி பொட்டு வச்சிருந்தா கூட எங்கே கண்டுபிடி பார்க்கலாம்ன்ற மாதிரி வைக்கிறாங்க. தூண்டு பொட்டு தேடி உத்து பார்த்து கொஞ்சம் வயசாயிட்டா பொட்டு வச்சதே தெரியாது. நமக்கு வயசாயிட்டா, அவங்களுக்கு இல்ல. என்னம்மா இப்படி இல்ல அங்கிள், இப்ப இதுதான் ஃபேஷன். ஆனா முஸ்லீம் பெண்கள்லாம் பாருங்க பரதாலாம் போட்டுக்கிட்டு அந்த மத அடையாளங்களோட வருவாங்க. அது சரியா தவறான்ற விவாதத்துக்குள்ள நான் போல. எப்படி ஒரு மதத்தினுடைய அடையாளம் அழித்து ஒழிக்கப்படுகிறது, இன்னொரு மதத்தினுடைய அடையாளம் போற்றி பாதுகாக்கப்படுகிறது. ஹிஜாப் அணிகிறத பற்றி எவ்வளவு பெரிய கான்ட்ரோவர்சி இங்க உருவாச்சு பாருங்க. டிபியில உட்கார்ந்து பொறுக்கி பாயலுவா பேசினா அமைவன். நான் இந்த வார்த்தை பயன்படுத்துறதுக்கு கூச்சப்படுறது இல்லை. பொறுக்கிய பொறுக்கின்னு தானே பேச முடியும். ஆனா ஒரு திருடன் இருக்கான், திருடன் வந்தான் திருடின்னு போனான்னு சொல்லணும். அப்படிலாம் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. மேதகு திருடன் வந்தார்கள், பொருட்களை எடுத்து கொண்டு போனார், திருட்டான்னு சொல்லாத. இதெல்லாம் என்ன வேண்டி கிடக்கல நமக்கு? திருடன திருடன்னு தான் சொல்லணும், பொறுக்கிய பொறுக்கின்னு தான் சொல்லணும். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்மளை சுத்தி எல்லாமே பொய். ஊடகங்கள் முழு பொய்யர்கள். இதை நான் சொல்றதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா நான் கேட்கிறேன், ஊடகத்தில் இருக்கிற ஊடகத்தை சேர்ந்தவர் தான் நான் சொல்றது எல்லாத்துக்கும். ஏன்னா எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் தேர் ஃபார் எவரி ரூல், ரதர் தி எக்ஸெப்ஷன்ஸ் ப்ரூவ் தி ரூல். இட் இஸ் தேர் டு ப்ரூவ் தி ரூல். ஆமா, ஒரு முதலமைச்சர் மேதகு ஆளுநரா அமைவன் பேசுறாரு. ஒரு ஊடகமாவது இது பற்றி டாக் ஷோ நடத்தினாங்களா? வெக்கமா இல்ல? இதே இது மேதகு ஆளுநர் ஆர்.என். ரவி ஸ்டாலின் அந்த மாதிரி பேசி இருந்தாருன்னா சும்மா இருந்திருப்பீங்களா? யூ ஆர் ஆல் எகென்ஸ்ட் நேஷன், எகென்ஸ்ட் டெமோக்ரஸிங்கிறேன். எப்படி இருக்கீங்க? எப்படி பொருந்துகிட்டு இருக்கீங்க? ஒரு கேவலமான நபர் தமிழகத்தின் முதலமைச்சர் என்று சொல்லுவதிலே நான் வெட்கப்படுகிறேன். தட் ஸ்டாலின் இஸ் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. எவ்வளவு மோசம்! அவன் இவனா? கவர்னரை பார்த்தா நானும் கோபம் வந்தா பேசுவேன். நான் கவர்னர் பார்த்து அவன் இவன். நாளைக்கு ஆர்.என். ரவி முதலமைச்சர் அதே மாதிரியா பேசுறார், இந்த ஊடகங்கள் தையா தக்கான்னு குதிப்பாங்க. காரணம், they are all shameless people. They are paid for it. They are paid for it. நான் சொல்லும்போது ஒரு ஊடக ஜாம்பமான் உள்ள வர்றார். எவ்வளவு கேவலமான ஆட்கள் நம்மளை பத்தி. அதாவது நம்ம பெட்ரூம்ல, நம்ம லிவிங் ரூம்ல உட்காந்து வச்சு பிரெயின் வாஷ் பண்றானுங்க. ஏத்துக்க முடியுமா? அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியில தலைமை எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருந்தது. இன்னமும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இஸ் a myth, ஒரு மிஸ்ட்ரி. ஐம் சாரி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னா ஒரு பெரிய மிஸ்ட்ரி. அவர் இன்னைக்கு இருக்காருன்னு சொல்றாங்க உண்டு. சில பேருக்கு ஜாதக விசேஷம் என்னவோ சாவே கிடையாது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறந்தார்னு நம்பாதவங்க எத்தனை பேர்? அவர் மத்திய பிரதேச இருக்கார், ஒரு சுவாமிஜியா இருக்கார். அப்படியெல்லாம் நம்ம பேசுறோம். ஆனா நேதாஜியினுடைய ஐடியாலஜி, பிரின்சிபிள்
அது என்னைக்குமே நாம நம்முடைய உரிமைகளை வெற்றி பெற்று பெறுவோம். நேதாஜி எப்பவுமே ஆங்கிலேயர்கள் என்று தனியாக பேசினதில்லை. எப்படி இடதுசாரிகள் ஊடுருவினார்கள் இருக்கு. இந்த வலதுசாரி இடதுசாரியில் பெருசாக எனக்கு நம்பிக்கை கிடையாது. மீதி 2 சாரி இருக்கு, அதை நான் சொல்ல வேண்டாம் இங்கே. அதுக்கு பேர் தான் இப்போ புதுசாக வச்சுட்டானுங்களே, திருமணம் கடந்த உறவு. விபச்சாரின்னு சொல்லக்கூடாது, திருமணம் கடந்த உறவு. அந்த சாரி இன்னொரு சாரி எல்லாம் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா இவன் எப்பொழுதுமே ஒட்டுண்ணிகள் அப்படின்னு யார் சொன்னது? பெருந்தலைவர் காமராஜர் சொல்லியிருக்காரு. இந்த கம்யூனிஸ்டுகள் ஒட்டுண்ணிகள். ஒட்டுண்ணின்னா என்ன? நம்ம வீட்டில் பெரிய புதிய மரம் இருக்கும், அதுல மேலே இருந்து கொடி தொங்கும் தெரியுமா? அது காயெல்லாம் காய்க்கும். நீங்க ஆக்சுவலா சொன்னா சந்தன மரமே ஒட்டுண்ணி தான். நான் விவசாயிங்கிறதுனால சொல்றேன். சந்தன மரம் நடும்பொழுது பக்கத்திலே ஒரு உபமரம் நடணும். அதனுடைய வேர்ல இருந்து தான் இந்த சந்தன மரம், சந்தன வேர் சத்துக்களை எடுத்துக்கொண்டு வளரும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை. பாரசைட்ஸ். ஸோ இந்த கம்யூனிஸ்ட்காரன் நீங்க பார்த்தீங்கன்னா காங்கிரஸை கைப்பற்றினான். யாரு? சந்திரஜித் யாதவ், ஹெச்என் பவுகுணா, நந்தினி சத்பதி. ஆல் தீஸ் பீப்புள் வேர் கம்யூனிஸ்ட். அது மாதிரி தான் நேதாஜி அப்படியே கபலீகரம் பண்ணிட்டானுங்க. காரணம் என்ன? நேதாஜி எப்பொழுதுமே பேசும்பொழுது தீஸ் ஆங்கிலோ அமெரிக்கன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவார். அதனால அமெரிக்கா எதுக்குறேன்னு சொல்லிட்டா நம்ம இடதுசாரி பசங்கள்லாம் இருக்கான லெப்டிஸ்ட்டு உடனே கட்டி பிடிச்சுருவான். ஆஹா, இவர் அமெரிக்காவுக்கு எதிராக பேசிட்டார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடதுசாரி பயிலுவ இப்போ யார்? அமெரிக்க ஜனாதிபதி பிடன். பிடன் ஜெயிச்ச உடனே இங்கே கும்மாளம் போட்டது, வெடி வெடிச்சதெல்லாம் யாரு? கார்த்திகை செல்வன். இன்னைக்கு பிரதமரை திருடன பேசினா ஒரு அயோக்கிய பைய திராவிட முன்னேற்ற கழகத்தில். அவன் பேர் என்ன? ராஜீவ் காந்தியா? காலில் போட்டிருக்கிறத எடுத்து அடிச்சிருந்தா அந்த கார்த்திகை செல்வன் உப்பு போட்டு சோறுதுங்கிற மனுஷன் ஆங்கர். வெக்கமா இல்ல? அதனால இன்னைக்கு நேதாஜி வேணும். நேதாஜி நேற்று நடந்து போச்சு, இன்று நாளை. காரணம் என்ன? நேதாஜி தீஸ் ஆங்கிலோ அமெரிக்கன் 2 பேரையும் எதிர்த்ததுக்கு மெயின் ரீசன், அவங்க 2 பேரோட எக்கானமியும் வெப்பன் எக்கானமி. உலகத்தில் அமைதியே இருக்கப்படாதுன்னு நினைக்கிறவன் யாருன்னா இந்த 2 பேர். காரணம், 2 பேர் சண்டை போடலைன்னா, 2 நாடு சண்டை போடலைன்னா இவங்க உற்பத்தி பண்ற வெப்பன் வியாபாரம் ஆகாது. அதனால தான் ஹி அப்போஸ்ட் அமெரிக்கா ஆல்சோ. ஆனால் காங்கிரஸ் கட்சியில நான் சொன்ன லால் பால் பால்க்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி மக்களிடம் கொண்டு போய் சாதாரண மக்களிடம் விழிப்புணர்வு ஊட்டியவர். அவருடைய அந்த ஐஎன்ஏ ஆரம்பிக்கிறதுக்கு செண்பகராமன் அவர்கள், அவர் தான் வித்தே. இந்தியன் நேஷனல் வாலண்டியர்ஸ் வச்சிருந்தார் செண்பகராமன். அத இவர் இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல இந்தியாவை வார்ல ஈடுபடுத்தினது காங்கிரஸ்காரர்கள். நம்ம பாரத தேசத்துக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம். ஏதோ நம்ம காங்கிரஸ் மாத்திரம் தான் சுதந்திரம் இருக்கா? ஜான்சியின் ராணி முதல் குழந்தைய வயத்துல கட்டின்னு போர் பண்ணல. உங்க காங்கிரஸ்காரன் தான் முத ஆரம்பிச்சானா? நோ டவுட் பிரிட்டிஷ் ஹேண்டட் ஓவர் பவர் டு காங்கிரஸ். அதுவும் நாட் தி ஹோல் இந்தியா. அந்த சமயத்தில் there were 2 இந்தியாஸ், பிரிட்டிஷ் இந்தியா அண்ட் இந்தியா அண்டர் ரூல்ஸ். இந்தியா அண்டர் பிரிட்டிஷ், பிரிட்டிஷ் இந்தியா அண்ட் இந்தியா அண்டர் பிரிட்டிஷ். பிரிட்டிஷ் இந்தியாங்கிறது ரொம்ப கம்மியான பகுதி. அந்த பகுதியை தான் வெள்ளக்காரன் காங்கிரஸ்காரன் கொடுத்துட்டு போனான். மீதி எல்லாம் என்ன? கப்பங்கட்டுற ராஜாக்கள். இந்தியா அண்டர் பிரிட்டிஷ் ரூல். அந்த பகுதிகளுக்கு வெள்ளக்காரன் என்ன பண்ணா? சுதந்திரம் கொடுத்துட்டான்.
சரிதானே? அதையெல்லாம் இணைச்சது பட்டேல். அதனால தான் கான்ஸ்டியூஷன்லேயே இந்த வார்த்தை முதல் இதில் இருக்குன்னு இப்போ இருக்கிற ஓனாயெல்லாம், இந்த மத்திய சர்க்கார ஒன்றிய அரசுன்னு சொல்கிற ஓனாயெல்லாம் என்ன சொல்கிறான்? இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஏன்னா அப்புறம் தானே மாநிலங்கள் பிரிச்சது. மத்திய அரசாங்கம் ஒரு நாடா எல்லாரையும் 565 சமஸ்தானத்தையும் ஒன்னா சேர்த்ததுக்கு அப்புறம் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டாங்க. அதனால தமிழ்நாடு, இதுல தமிழகம்னா கோவம் வருது, கெட்ட வார்த்தைன்னு நினைக்கிறானுங்க. இப்ப பாருங்க, திடீர்னு இந்த பயலுவை, இதுதான் ஒரு நேரேட்டிவ். anything connected to center or any person connected to center in the Dravidian stock, திருமணம் கடந்த உறவு ஏத்துக்காது. நீங்க சொல்றான் ஒன்றியம்னு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் சொன்னது சரி. கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுச்சு? இந்தியா இஸ் தி யூனியன் ஆஃப், அந்த வார்த்தையை விட்டுடுச்சு, ஸ்டேட்ஸ், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அதுல பிரிட்டிஷ் ராஜ்லேருந்து நேர கிடைச்ச பகுதி இருந்ததுனால பிரின்ஸ்லின்னு போடலையோ என்னவோ ஒரு கால் கன்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ்.